वासुदेवाय। हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृतं नरं चैव नरोत्तमं देवी सरस्वती व्यासं ततो जयमुदीरये सनातनशलाकया स्वस्तिमिलितमिन्नतस्मै श्रीगुरुवे नमः। श्री चैतन्य महाप्रभु स्थापितं स्नेहमकरणां पावनानि वन्देहं श्रीगुरुपादकमलं श्रीगुरुवैष्णवांश श्रीरूपं शाश्वतं सहोदरं परिजनं श्रीकृष्ण चैतन्यदेवं राधाकृष्णं पावकनामं हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगन्नाथ गोपीसा गोपीकांत राधाकांत नमस्ते तप्त कांचन गौरी राधे वृंदावनेश्वरी वृषा भानुस्तुते देवी प्रणमामि हरि पंचकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो विष्णुपादाय कृष्णाय भक्तवे श्रीमती जगद्गुरु स्वामी ब्रह्मचार्य पादाय गौरवगरा नमो विष्णुपादाय कृष्ण प्रसाय भक्तवे श्रीमती भक्तिवेदांत स्वामी के नाम नमस्ते सरस्वती गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाचन। हरे कृष्णा के गीதை மூன்று யோகம் எல்லாமே அந்த கர்மத்தில் தான் அடக்கப்பட்டிருக்கிறது. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது விட்டு விடணும், எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது, எது விட்டு விடணும். இதுதான் கிருஷ்ணர் கீதையில் நமக்கு அறிவுறுத்து. கர்மங்கள் எல்லாம் அடிப்படை கர்மத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட செயல் கர்மனா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் அதை கொண்டு தான் நம்ம மேன்மைக்கு போகிறது, கீழே போகிறது, மனிதனாக பிறக்கிறது, மிருகமாக பிறக்கிறது எல்லாம் இந்த கர்மத்தின் விளைவு தான் இருக்குது. கர்மம் பேர் கர்மம் பார்த்தோம், கர்மம் எல்லாமே கர்மத்தில் தான் இருக்குது. யோகிக்கு நமக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசம்? யோகிக்கு நமக்கும் வித்தியாசம். யோகிக்கு பாமர மக்கள் மூன்றாக பிரிக்கலாம். யோகி, பாமர மக்கள், பக்தர்கள் மூன்றாக பிரிக்கலாம். இந்த மூணு பேருக்கு வித்தியாசம் என்ன? யோகிகளுக்கும் பாமர மக்களுக்கு வித்தியாசம். யோகி எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க, எந்த செயலும் செய்வதில்லை, எந்த கர்மத்திலையும் ஈடுபடுவதில்லை. அதை சுத்தமாக அவனே செய்வதாக பண்ணிட்டு அப்படின்ட்டு அடக்கிட்டாங்க. ஸோ அவன் எல்லாம் எதுலேயுமே இந்த கேட்டல், பார்த்தல், ருசித்தல் இந்த மூணும் யோகிகளே கிடையாது, அடக்கிட்டாங்க. பாமர மக்கள் நம்ம மேக்சிமம் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். நம்ம அதே பயன்படுத்தலாம், யோகி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நம்ம யோகி நிப்பாட்டுறதுனால அவன் கர்மம், அவன் இது செய்யாதனால அவன் கர்மம் கிடையாது. நம்ம மக்கள் கர்மம் மேக்சிமம் என்னென்ன செய்ய முடியுமோ காலையில் ஏற்றிலிருந்து படுத்துக்கணும், 20 மணி நேரம் கர்மம் தான் செஞ்சு கொண்டு வரணும். பக்தர்கள் பக்தி அப்படின்னாக்கா கிருஷ்ணர் கீதில் ஏற்கவசி ஏதாசி ஸ்லோகத்தில் இது எல்லாம் எது ஒழுகிறாயோ, எது செய்கின்றாயோ, எது படைக்கின்றாயோ, என்ன தானம் கொடுக்குறாயோ, எதெல்லாம் செய்ய நினைக்கிறாயோ அது எனக்காக செய். இதன் மூலியமாக நீ கர்ம திருப்தி விடுதலை ஆகும். அது கிருஷ்ணர் கீதையிலே விட கொடுத்துறாரு, கர்ம திருப்தி விடுபடக்கூடிய வழியை கொடுத்துட்டாரு. ஒன்று நம்ம யோகியாகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு சுத்தமாக எதுவுமே நம்ம ஈடுபடக்கூடாது, அடக்கி வச்சிருக்கு. பாமர மக்கள் சொந்த இச்சையினால், ஆசையினால், எண்ணத்தின் ஓட்டத்தினால காலிலேருந்து இறங்குறவங்களும் படுக்கிறவங்களும் கர்மங்களை செஞ்சு கொண்டு இருக்கும்.
இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. பார்த்தல், கேட்டல், பேசுதல். இந்த 3 விஷயம் பார்க்கணும். காலில் ஏற்றோன்னா எதை பார்க்கின்றோம், காலில் ஏற்றோன்னா எதை கேட்கின்றோம், காலில் ஏற்றோன்னா எதை பேசுகின்றோம். இந்த 3 விஷயம் தான் இருக்குது. வாழ்க்கையே உலகத்தில் நம்மளோட எல்லா எண்ணங்களும் இந்த பார்த்தல், கேட்டல், பேசுதல் ஓடி தான் ஓடிக்கொண்டிருக்கும். சிறு குழந்தையிலிருந்து வயதானவரும் இந்த 3 தான். என்ன காலில் ஏற்றோன்னா என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும், காலில் ஏற்றி என்ன காதில் என்ன சவுண்டு போகுது உள்ளது, காலில் ஏற்றினா வாயில் என்ன நம்ம பேசிக்கிட்டு. இதுதான் அன்றாட வாழ்க்கைக்கு நம்மளோட அறிவு, வாழ்க்கை, உணர்வு எல்லாம் இந்த 3 தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அதுதான் நம்ம வந்து பார்த்தல், கேட்குதல், இறைவனை பார்க்கறது, இறைவனை பார்த்து கேட்கறது, இறைவனை பற்றி பாடுறது. சரவணக்கு இத்தனை வருஷம் ஆரம்பம் அப்படின்னு கர்மம். இந்த கர்ம கட்டை நம்ம வந்து யோகியாக மாறிடணும். ஆனால் பக்திலையும் யோகி அது ஒரு கதை. கர்ம பண்ணி இருக்கிறவங்களும் குறைவு இருக்கும். அது மட்டும் நம்ம யாரும் மறக்க முடியாது. ஏன்னா எவ்ரி ஸ்டெப் ஜஸ்ட் ரியாக்ஷன் ஒவ்வொரு அடியும் அதுக்கு பலன் பிரதிபலன். ஒவ்வொரு செய்தி காரியத்துக்கும் அது பிரதிபலன். யாரும் அதை தப்பிக்க முடியாது. விதை விதியத்தேவன் விதைய அறுவடை செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன போட்டோமோ அதான் நமக்கு வரும். நம்ம போட்டுட்டு அதை போய் கடவுள் கொடுத்துறனால கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம போட்டது நம்ம அவருக்காக செஞ்சு அப்போ கிருஷ்ணன் சொல்கிறோம். கிருஷ்ணன் சொல்ல நீ எனக்காக செஞ்சினாக்கா அந்த படம் ஞாபகம் வந்துடுங்க. நமக்காக செஞ்சுட்டு கிருஷ்ணனோட அர்ப்பணம் செய்யணும். யூஆர் பாடி நம்ம என்ன செய்யணுமோ அது நமக்கு. பகவானை செஞ்சால் பகவானுக்கு, நமக்கு செஞ்சால் நமக்கு. நம்ம சேர்த்துலாம் செஞ்சுட்டு பகவானை போய்ட்டு வழி போட முடியாது. ஒரு உதாரணம், இப்போ நான் ஸ்பீட்டில் பாட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பாட்டு பற்றி வச்சுக்கோ, நம்ம பாட்டில் ஸ்பீட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வரும்போது ஒரு பெரிய வளவு வருது. ஸோ நான் ஸ்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஊரில் வந்துருக்குன்னு வச்சுக்கோமே, இதில் வந்து பெரிய வளவு. அப்போ அந்த ஸ்பீட்டாக வரும்போது அந்த வளவை என்னால் எடுக்க முடியும். ஸ்பீட் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீட்டாக வரும்போது எப்படி வளவு எடுக்குது. அப்போ அங்கே தடுமாட்டம் வரும். அந்த எகிரி இருக்கிற வளவு எடுக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும். திறமை ஸ்பீடு வரும்போது எடுக்க முடியலனாக்கா, வளையும் போது எடுக்க முடியலன்னா ஒன்று அடிக்க வேண்டிய வரும், உள்ளே கொண்டு நேராக விட வேண்டிய வரும். அப்போ அடிபட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கணும். அப்போ வந்து அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன செய்யாங்க? ரோட்டில் பெரிய வளவு போட்டாமா? ரோட்டில் வளவு, பெரிய வளவு, எனக்கு கவனிக்கலன்னு வளவு போட்டான், கவனிக்கல, எடுக்க முடியல அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வளவு மேலே பழி போடுறோம். எதுவுமே மற்றவங்கள பழி போட்டு நம்ம பழக்கம். இந்த மாதிரி வளவு எடுக்கும்போது ஸ்பீடு ஓட நமக்கு திடீர்னு வளவு வந்தால் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சில பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது வழி மற்றவங்கள போட்டோம். அந்த ஒரு பிரச்சனை வர காரணம் என்ன? அந்த பிரச்சனை எப்படி நம்ம வந்து விடுதலை ஆகிறதுக்கு மனிதர்களுக்கு புரியுது. இதுதான் வந்து பிரச்சனைகள் போட் பண்ணுறது. அதில் போய் மனம் உடஞ்சி இப்போ பெரும்பாலும் தற்கொலை பண்ணிக்கிறது, நிறைய தற்கொலை பண்ணிக்கிறது, கஷ்டப்பட்ட உடனே தற்கொலை. அவங்களோட தீர்வு என்னன்னாக்கா சிம்பிளான முடிவு. கஷ்டம் வந்து தற்கொலை முடிஞ்சு அவங்க நினைச்சு வந்து தீர்ப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இது ரொம்ப பலவீனமான மனம். இதுதான் வந்து இந்த கர்மத்திற்கு கர்மம். அறிவு வளர்த்துக்கிறது, அதான் கேட்டது. அப்போ என்ன பார்க்கணும்? இந்த காந்தியோட அந்த பிறந்த விஷயம் பார்க்க, கண்ணை முடிக்கிறது, காதை முடிக்கிறது, வாய் முடிக்கிறது, தேக்கி நான் சொல்கிறது அதே தான். அப்போ என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும், என்ன பேசணும். ஆனால் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் வந்து மலேசியாவில் இருக்குது, எவ்வளோ பேர் அந்த இந்த சொற்பொழிகள் கேட்க விரும்புகிறாங்க. சொற்பொழி கேட்கறது எவ்வளோ பேர் காது கொடுத்து கேட்க விரும்புகிறாங்க. டிவிலையும் வாட்ஸ்அப்லேயும்
மணிக்கணக்கில் நம்ம வந்து, ஏன்னா அது இந்த கேட்பது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். யோகி பரவலாம் காதை அடைச்சிட்டான். காட்டில் போய் அவன் அடைச்சான்னு அடிக்கிறேன், காட்டில் இருந்து என்னத்தை கேட்க போகிறான். யோகி போய் காட்டில் பார்த்துட்டு ஒரு கொகையில் வந்து தியானம் பண்ணிக்கிறான். அவன் காதை அடைச்சானா காதை அடைக்கலன்னா என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையா. யோகி போய் காட்டில் பார்த்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பார்த்தானா பார்க்காட்டிருந்தான். கண்ணு மூணு கடத்த முடியாது. ஒன்றும் இல்லைங்க. யோகி வாட்டில் வாய் வச்சுட்டு புகையில் வச்சுட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா. முகுனான்னா முக ஒன்றுமே இல்லை. நம்ம உலகத்தில் அப்படி கிடையாது. ஏச்சிலிருந்து அடுத்தது வரலாம். எவ்வளோ விஷயங்கள் காதல் போகுது, எவ்வளோ விஷயங்கள் கண்ணில் பார்க்குறோம். நம்ம ஏற்றி படுக்கிறதுக்கு முன்னே இன்றைக்கி என்ன கேட்டோம், எதெல்லாம் கேட்டோம், எதெல்லாம் பார்த்தோம், என்னென்னா பேசணும்னு லிஸ்ட்டு போட்டால் அப்போ தெரியும். இது எவ்வளோ இது பல நடக்கிறதுக்கு பல தெரிஞ்சு போயிடும். யாரும் லிஸ்ட்டு போட முடியாது. ஏன்னா அது ஆயிரக்கணக்கில் லிஸ்ட் போட முடியாது. என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பேசணும், என்னென்ன கேட்டோன்னு லிஸ்ட்டு போட முடியும். இப்போ அந்த உள்ளுக்கு போச்சுனாக்கா, ஏன்னா அது போடுறதெல்லாம் எங்கே போவோம்? மனசுக்கு போவோம். பார்த்தல் கேட்டல் பேசுறதுலாம் எங்கே போவோம்? எல்லாம் மனசுக்கு போகும். எல்லாம் மனசுல மனசு வந்தாலே தடைகள் பந்து தடைகள். அத்தனை பேர் பந்து விளையாடுறாக்க மையம் வந்து தடைகள் எனக்கு எப்படி பந்து விளையாடுறது. அப்போ அந்த பந்து விளையாடுவோம். அத்தனை பேருக்கு 10 பேர், அந்த பக்கம் 10 பேர், எங்கே ஓடுவோம், அங்கே ஓடுவோம், அங்கே அங்கே போடுறது. ஆனால் மையம் என்பது தடைகள். அப்போ நம்மளோட செய்கிற காரியம் அத்தனைக்கு வந்து மையம் வந்து மனசு. மனம் தான். மனம் படுத்துகிற பாடு அதுதான் உபதேசம். மனசை மட்டும் கட்டுப்படுத்தினா உலகத்தில் எதுவுமே தேவை. மனசை மட்டும் கட்டுப்படுத்திட்டா காற்றை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, அலையை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. மனசை கட்டுப்படுத்தினாலே போதும். உலகத்தை வெற்றி அடைஞ்சிடும். யார் மனசை கட்டுப்படுத்தினா வெற்றி அடைஞ்சிடும். இது மன போராட்டம். ஓகே, ஓகே ஸ்லோகம். பகவத்கீதை குணமொழிகள் 3 அத்தியாயம் 22வது ஸ்லோகம். நாமே வார்த்தா சி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவக்தம் அவ்யக்தம் சர்வ ஏக சா கர்மணி நாமே பார்த்தா சத்யம் கர்வத்யம் இத்ரிஷு லேகேஷு கிஞ்சன நானாவக்தம் அவ்யக்தம் யம் வர்த்த ஏவ சா கர்மணி நாமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் இத்ரிஷு லேகேஷு கிஞ்சன நானாவக்தம் அவக்தவ்யம் வர்த்த ஏவ சா கர்மணி நாமே பார்த்தாசி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவக்தம் அவக்தவ்யம் வார்த்தா ஏவ ச கர்மணி நாமே பார்த்தாசி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவக்தம் அவக்தவ்யம் வார்த்தா ஏவ ச கர்மணி
நான் ஏதுமில்லை மே எனது ஆத்தா பிரதமின் மகனே அஸ்தி இருக்கிறது கர்த்தவ்யம் விதிக்கப்பட்ட கடமை இத்திரிஷு மூன்று யோகேஷு ரோகங்களிலும் கிஞ்சன எதுவும் நான் இல்லை அனாவப்தம் தேவையானது அவாப்தவ்யம் அடைய வேண்டியது வார்த்தா நான் ஈடுபட்டுள்ளேன் ஏவ நிச்சயமாக மேலும் கர்மணி விதிக்கப்பட்ட கடமையில் பொருளுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை ஏசி பக்தியான சுவாமி சொல்லி கொடுப்பாங்க. இங்கே பழைய இதில் மேலே வந்து சுவாமியோட மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதியிருப்பாங்க. இங்கே பழசுலாம் அப்புறம் தான் போர்டில் போட்டு கீழே வரும். இப்போ அந்த மொழிபெயர்ப்பு கிடையாது, இல்லை புதுசாக போட்டு பொருள் ஒரு பழசுலாம் பழசு நல்லா இருக்கும். விருந்தாவளின் மகனே, மூலங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமையில் ஈடுபட்டுள்ளேன். விருந்தாவின் மகனே, மூலங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். ஸோ பகவானுக்குன்னு இப்போ மனிதர் நமக்கு தர்மம் வேணும், மனிதனுக்கு வந்து தர்மம் வேணும். தர்மம்னா கடமைகள். தர்மம் வந்து ஒரு 26 தர்மங்கள் இருக்கும். தர்மம் அந்த ஸோ அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். ஸோ அது செய்து ஆக வேண்டும். அது தெரியட்டும் செஞ்சு தான் அவனுக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது, சாஸ்திர சம்பளம் எதுவுமே தெரியாது. கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றிட்டு வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம். அது தெரியாமன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கடமை வந்துடும். பெற்றுட்டோம் அப்படின்னா அது பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் நம்ம செய்யறோம். அது கடமை ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அந்த கடமை என்னது, அது எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், எது தவிர்க்கப்படணும் அப்படின்னு முறை வழி ஒதுக்கப்பட்டிருக்கு திருகாசாஸ்திரம். அது முறை எப்படி செய்யணும், எது செய்யணும். இப்போ ரோட்டில் போனால் சட்டத்திட்டம் இருக்க மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய ஆசிரமம் கொடுத்து அவங்களோட நிலையை பொறுத்து தர்மங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ சில இது நம்ம செய்வோம், சில இது செய்ய மாட்டோம். ஏற்கனவே பெரும்பாலும் மக்கள் நம்ம மது மக்கள் எடுத்துறாங்க, நான் என் கடமை செய்கிறேன், திரும்ப நான் பிள்ளைங்களை வளர்த்தோமா, படிக்க வச்சுங்க, நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துங்க, என் கடமை என்ன செஞ்சுட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம வீட்டில் போகும்போது இது நம்ம நிறையா கடமை இருந்தது. இது எல்லாரும் செய்யக்கூட செய்ய மாட்டோம். எப்படி வளர்த்தோம், என்ன சொல்லிக் கொடுத்தோம், இப்போல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம மாசமாக இருக்கும்போது அம்மா நம்ம வந்து போட்டு உட்காந்து தான் போட்டு வைக்கணும், என்னையும் சேர்த்துக்கலாம் போட்டு வைக்கணும். அப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும்போது போட்டு அந்த 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 பழக்கம் பண்ணாக்கா போட்டு நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்தா வயிற்றுல இருந்த பிள்ளை வந்து அதெல்லாம் பார்ப்போம். இப்போ பிரகலாத மகாராஜா, குருவ மகாராஜா, சுகதேவ கோஸ்வாமி, அபிமன்யு, இப்படி எல்லாமே வயிற்றுல இருந்து தான் பாடம் படித்தாங்க. வயிற்றுல இருக்கிறது பாடம் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து அந்த உணர்வு அதிலே நம்ம ஐக்கியமாகிட்டு இருக்கும்போது அந்த உணர்வு வந்து கருவில் வந்து பிள்ளைக்கு என் பேச்சு ஒரு வயசு தான், ஒரு வயசுக்கு தான் கூட ஃபோன் கொடுத்தா அது எப்படி ஆன் பண்ண தெரியும், எப்படி தள்ளணும்னு தெரியும்.
எப்படி ஓன் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கு ஒரு வயசுக்குள்ள. இந்த மாதிரி ஏன்னா இப்போல்லாம் அது இப்போ நம்ம ஃபோனில் இல்லாமல் நம்ம அன்றாடம் பாகவதம் பகவதே இப்படி உபநாசங்கள் இப்படிலாம் கேட்டு வளர்ந்தோம்னாக்கா அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு வரும், அந்த உணர்வு இருக்கும். அப்போ அதுக்கு பிறந்தது சொன்னால் புத்தகம்னாக்க வரும். புத்தகம்னால இப்போ தான் நம்ம வைக்கிறதுல பிறந்தோடனே ஒரு சிறியான பிற்பாடு பிள்ளைங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. புத்தகம், பழம், பணம் இப்படிலாம் வச்சுருப்பாங்க. அந்த அப்படியோட குணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 3-4 பொருள் வச்சுருவாங்க. அந்த பிள்ளை வந்து எதை போய் தொடுதுன்னு முன்னைக்கு வச்சுட்டு பிள்ளையை கூப்பிடுவோம். அப்போ பார்க்கல எது தொடுதுட்டு, பொம்மை இருக்கா, புத்தகம் பாகவதம் எடுக்குதா, பணம் எடுக்குதா, என்ன அடிக்குதுன்னு. இப்போ பிள்ளைக்கு டெஸ்ட் பண்ணாக்கா போட்டு வச்சுட்டா போதும், வேறு எதுவும் வைக்கணும். போட்டு வச்சுருந்தாக்கா கரெக்டாக ஃபோன் எடுத்துருவேன். அந்த காலத்தில் பாருங்க, அந்த காலத்தில் பழக்க வழக்கம், இந்த காலத்தில் பழக்க வழக்கம் ரொம்ப அட்வான்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் எதில் போகுது, அட்வான்ஸாக எதில் போகுது பொறுத்து தான் இருக்கு. எதில் அட்வான்ஸாக இருக்கும், சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கே அதை மக்களை கொண்டு போகுதுன்னு, என்ன பழக்கத்தில் எந்த குணத்தில் கொண்டு போகுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து பகவான் சொல்கிறாரு கடமைகள். இந்த உலகிலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. பகவானுக்கு என்ன இருக்குது கடமை? கடமை வந்து நமக்கு தானே, மனிதர்களுக்கு தான் கடமை. ரோட்டில் நம்ம காட்டி விட்டோம்னாக்கா நமக்கு வந்து விதிமுறை இருக்குது, இப்படி தான் ஓட்டணும். காடி எதுவும் ஓட்டாதவங்களுக்கு அந்த சட்டத்தை அவன் படித்து என்ன செய்ய போகிறான், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் இப்போ பகவான் சொல்கிறார், எனக்கு எதுவும் செய்ய வேண்டிய கடமை எதுவும் கிடையாது. பகவான் இந்த உலகத்தில் எது தேவையோ, எது ஆசையோ, விருப்பமோ, அனுபவிக்கணுமோ அது கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் விதிக்கப்பட்ட கடமைகளை நான் ஈடுபடுகிறேன். ஒரு கருத்து ஞாபகம், விஷ்ணு வந்து பால் கடலை படுத்துறதுக்கு இருக்குது. நான் இதை நாரதர் நினைக்கிறேன், போயிட்டு சொல்லுவார், நீ இப்படி தூங்கிட்டு இருந்தாக்கா உன்னை பார்த்து எல்லாம் தூங்கிடுவான், நீ உதாரணமாக இருக்கும். நீயே போய் தூங்கிட்டு இருந்தாக்கா உன்னை பார்த்து எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க, நீ போய் தியானம் பண்ண. அதனால் விஷ்ணு வந்து பட்டினத்தில் உட்காந்து தியானம் பண்ணதாக அந்த தலை வரலாறு. பத்திரி அப்படி இருக்கா மரம். விஷ்ணு வந்ததுனால லட்சுமி வந்துடுவோம். விஷ்ணு இருக்கா எனக்கான லட்சுமி வந்துட்டு விஷ்ணு தியானம் பண்ணதுனால அவருக்கு நிழலாக மரம் ஆகிடுவோம். அந்த பத்திரி மரம், அந்த பத்திரி மரம் வந்து லட்சுமி அவருக்கு நிழலாக உட்காந்துருக்கு. பத்திரி நாட்டு லட்சுமியோட கணவன். அந்த இடத்துல இமாமலையில் பட்டிநாத் கிருஷ்ணருக்கு பட்டிநாதன் பேர் உதாரணமாக இருக்கும். என்ன போன சொல்லுறதுக்கு படிச்சிங்களா, மனிதன் எத்தைகளை செய்கின்றனோ அதை பொறுத்து பெரிய மனிதர்கள் எதை செய்கின்றனோ அதை பொறுத்ததே மக்கள் பாவம் மக்கள் பின்பற்றுறாங்க. உதாரணம், இப்போ நம்ம பக்தி செய்கிறதுனால எல்லாம் அப்படி செய்கிறதுனால சிலதுனால மக்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்க நல்லா செய்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அப்படி அவங்க நம்மளும் பின்பற்றணும். இதான் இப்போ புரோபா பற்றியெல்லாம் பார்த்து வெள்ளக்காரங்க வந்து புரோபா அவங்களோட செயலை பற்றி பின்பற்றுறாங்க. அதான் கிருஷ்ணன் சொல்கிறார், எனக்கு எது இல்லாட்டாலும் உலகத்தில் தர்மங்கள் எதா தர்மஸ்திரக்கில் நீ பவதி பாரதம் பரித்தனா சாதவனா சாஸ்திரம். அப்போ இங்கெல்லாம் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு போகுதோ அங்கே நான் அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிக்கிட்டு. ஸோ பகவானுக்கு எது செய்ய ஒன்றும் இல்லாட்டாலும் ஆனால் மற்றவங்க உதாரணமாக இருக்க அவரை கடமை செய்யும். இப்போ ராமர் அவதரித்து அவரை கடமை செய்தார், பரசுராமா வந்து அவர் அவதரித்து அவரை கடமை செய்தார்.
வாமனனா இருந்து அவரோட கடமையை பிராமணன் வந்து அந்த கடமை செய்தார். இப்படி கிருஷ்ணா வந்து அவரோட கடமையை செய்தது. இந்த மாதிரி பகவான் எது செய்கிறதுனா மக்களுக்கு உதாரணமாக இருக்கிறதுக்காக. இப்போ தியானம் சிவபெருமான் தியானம் செய்கிறாரு. அப்போ தியானம் செய்ய சிவ பக்தர்கள் வந்து தியானம் பண்ணுறாங்க. சிவபெருமான் தியானம் பண்ணோம்னாக்கா அப்புறம் எப்படி யோகி வருவோம், எப்படி தியானம் பண்ணுவாங்க? சிவனை ஒன்றுமே செய்யலைனாக்கா அப்புறம் சிவனை பற்றி எப்படி யோகிலாம் தியானம் பண்ணுவாங்க? அப்போ உதாரணம். அப்போ பகவானே மக்களுக்கு வந்து உதாரணமாக எப்படி வாழணும், பெரிய மனிதர்கள் செய்கிறவங்க பாம மக்கள் பின்பற்றுவாங்க. ஸோ நம்ம உதாரணமாக இருக்கும். இப்போ பெற்றவங்க வந்து எவ்வளோ அழகாக வாழ்த்தப்பட்டதுன்னு பிள்ளைங்க வரும். நிறைய வீட்டுகளில் நம்மளுக்கு பெரிய அனுபவம். நம்ம புக் சங்கீதம், புத்தக சங்கீதம், நம்ம நாம சங்கீதம் இல்லை, புத்தக சங்கீதம், புத்தக சங்கீதம் வரும். எல்லாம் பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்லுவோம், பையனோட வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டாங்க, போனே உட்காந்துருக்காங்க. அப்படியே பொக்குறத்தில் பையனை ஓடுவாங்க. எங்கே சாமி புக்கு படிக்கிறாங்க, அவன் ஃபோன்லேயே உட்காந்துருப்பான். கற்றுக் கொடுத்தது யாரு, வாங்கி கொடுத்தது யாரு, காட்டுறது யாரு? எந்த குடும்பத்தில் வீட்டில் காலையில் முஸ்லீம் மாதிரி காலையில் எல்லாம் தொழுவாங்க, சாயந்தரம் எல்லாம் தொழுவாங்க. தொழு நேரத்தில் எல்லாம் அந்த அந்த ஆசாம் வந்துட்டால இலக்காசத்தில் உள்ள போயிருப்பாங்க. வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க. முடியோ கொள்ளியோ எவ்வளோ பேர் அவங்களோட ஸ்டைல் வெளியே சுற்றக்கூடாது. அவங்களோட எந்த வீட்டில், நம்ம வீட்டிலும் சரி, மங்களாரத்துக்கோ இல்லை கௌராதிக்கோ எல்லா குடும்பம் சேர்த்து உட்காந்து கௌராதி செய்கிறோம். எல்லாம் உட்காந்து பிள்ளைங்களை உட்கார வச்சு போகியல் படிக்கிறோம். பக்தர் குடும்பத்திலே பார்ப்போம், பக்தர் குடும்பத்திலே பார்ப்போம். அந்த நேரத்தில் ஒரு ஆள் ஒரு வேலை செய்வாங்க. அந்த பழக்கங்கள் இந்திய அப்புறம் பாமா மக்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்தவர்களும் பையன் அவர் போய் குடிச்சு துண்டு கட்டிக்கிட்டு, ஐயா சாமானி போட்டுருக்கு துண்டு கட்டிக்கிட்டு ராதாகிருஷ்ணன் பிரியாக்கிட்டு அவர் சாப்பிட்டு மணி அடிச்சுக்கிட்டே இருந்து சுற்றிட்டு தங்க மற்றவங்களாம் வந்து வேறு ஒரு வேலை பார்த்துட்டு கட்டி பார்க்கறது, அங்கே பேசுறது, இங்கே போகிறது. பையன் மட்டும் எல்லாம் அப்படியே கட்டிட்டு எல்லாம் படத்தை கட்டிட்டு ஏன் கட்டுறாங்க, எது கட்டுறாங்க? இப்போலாம் வந்து ஏன் எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எது செய்கிறோம், உண்மையாக பொய்யான்னு யாரும் எந்த கேள்வி கேட்பது, யாரும் எந்த கேள்வி கேட்பதுலாம் இங்கிலீஷில் இருக்கிறோம் பிளைண்ட் ஃபாலோ வரும். எல்லாம் கன்வென்ஷனாக குடும்பப்படுத்துகிறோம். அவங்க செஞ்சாங்க, நம்ம செய்யுது. ஒருத்தர் பார்த்து வந்து சேருது. பிளைண்ட் போடுறது என்ன பிளைண்ட், வாட் ஃபுட் போடுறது என்னதை போச்சு எல்லாம் அப்படிலாம் ஓடிக்கணும். நான் எதுக்கு தெரியான்னு தெரியாமல் இந்து மதம்னாக்கா அன்றைக்கி சாப்பிட்டோம்னாக்கா சாப்பாடு போட்டால் முடியும். அதான் வழிபாடு. நம்ம இந்துக்களோட வழிபாடு சாப்பாடு போட்டோம்னா வழிபாடு முடியும். நான் நம்மளோட வழிபாடு முறைகள் சோட சாப்பாடு கட்டிருந்தா என்னோட வழிபாடு முடிஞ்சிச்சு. ஒரு வீட்டில் ஒரு ஆள் செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பம் 10 பேர் தான். அந்த 10 பேருக்கு பிறகு செஞ்சு அவங்க போய்ட்டு செஞ்சானே தெரியுது. சமத்தில் பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு, சில சிரிப்பா சில அழுவா, நான் சிரித்து கொண்டு அழுகிறேன். சந்திர போனால் அப்படி தான் அவங்க சொல்கிறேன், சிரிக்கிறத அழுகுட்டாங்க. சந்தில் வருத்தமாக இருக்கும். நம்ம இந்து மக்களுக்கு ரொம்ப நிலையில் இருக்கிறாங்க. சந்தில் வருத்தமாக இருக்கும். காப்பாற்ற முயற்சி செய்கிறோம், நம்மளே கடிக்க வருவோம். அது இயற்கை தான். ரோட்டு போனால் நாய் பார்க்குறோம். நாய்களுக்கு என்ன பார்க்கணும், இந்த வெள்ளை ஒரு போட்ட காய்ச்சலுக்கு அதை போட்டு தெரு நாய்களுக்கு என்ன போனால் வெட்டுங்க ரொம்ப குலைக்கங்க. அது வந்து வெள்ளை பிடிக்காது. இல்லை பிரபு, அது நம்மளை கூப்பிடுதுங்க, என்கிட்ட மந்திரத்தை சொல்லு. அது பார்த்து பயந்துல ஓடுறோம். நம்ம ஒரு தோட்ட நாய்
கேட்டுக்கு முன்னுக்கு இருந்துச்சு. அது தெரு நாய் இருக்கு. அந்த கேட்டில் நின்று நான் கூப்பிட்டு விட்டுருக்கேன். அது அந்த வீட்டு நாய் போட்டுருக்கேன். டப்புனு பாஞ்சிருச்சேன் மேலே. எனக்கு அது தெரு நாய் வச்சு அதை கேட்டு வெளிப்படுத்திருந்துச்சு. நம்ம அவங்ககிட்ட அம்மா அம்மானு கூப்பிடுவேன். இதே நம்மளும் போய் அம்மானு கூப்பிடுறேன். என்ன பாயிருங்க என்னோட பார்த்தா பாய்ச்சிட்டு ஓடிடுச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள். மனுஷன் கூப்பிட்றோம்னா நாய் நம்மளுக்கு கூப்பிடுவோம். பார்த்துருக்கோம். வீட்டுக்கு போனோம்னா நாய் வந்து வர வைக்கும். நாய் வந்து வாங்க வாங்கன்னு வர வைக்கும். இதெல்லாம் இயல்பான விஷயம். நம்மளோட பண்பாடுகள். ஓனர்கிட்ட சொல்லுது வெளியே வா ஆள் வருது. நான் சொல்லுது என்னோட ஆண்டு சொல்லுறதுக்கு இந்த பப்பிலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பெரிய நாய் கூட அந்த பப்பிகள் அங்கிருந்து ஓடியாரம் பார்த்து படைப்போம், உள்ளுக்கு ஓடும், அங்கே படைக்கும், திருப்பி ஓடியாரம் படைக்கும், ஓடுவோம், படைக்க கூட்டு வரும். சில நாய் அப்படி இருக்குது இன்டெலிஜென்ட். அது மாதிரி பல விஷயத்து கடமைகள்லாம் அது மாதிரி பகவான் கடமை செய்ய சொல்லி உதாரணம் காட்டுறாரு. கடமை செய்ய சொல்லி உதாரணம் காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருங்க, இருந்தும் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளது. நம்ம கணக்கு விட்டு ஓட முடியாது. அதான் சொல்ல 2 வழி தான் இருக்கு. ஒன்று விட்டு விடணும், ஒன்று செய்யணும். விட்டு யோகி மாதிரி காட்டில் இருந்து விட்டு விடணும், இல்லை நாட்டில் இருந்து கடமையை ஆட்டணும். கடமை ஆட்டணும். ஆமாம், எது கடமைன்னு தெரியணும். கடமை நான்னு நமக்கு தெரியணும். கடமை தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை. ஆடு மலை மாதிரி வாழ முடியாது. ஆனால் பெரும்பாலும் அதுதான் 90% போக சொல்கிறேன். உலகத்தில் 90% வந்து இந்த தாமசம் ராஜஸ்தானத்தில் வாழணும். ஸோ கடமைன்னு தெரியணும், எது கடமைன்னு தெரியணும், யார் செய்யணும் தெரியணும், எதுக்காக செய்யணும்னா யாருக்காக செய்யணும் தெரியணும். தெரியலன்னாலே சேர்த்து நம்ம எத்தனை பேருக்கு எது தெரியும் போப்பான்னு சொல்லிக்கோங்க. ஒரு வேத நூல்களில் புருஷோத்தமரான முழுமது கடவுள் பின்வாருமாறு வர்ணிக்கின்றார் சமஸ்கிருதத்தில். தம் ஈஷ் வராணம் பரமம் மைஷம் வரம் தம் தே வதானாம் பரமம் ச தைவதம் பதிம் பதினாம் பரமம் வதஸ்தா விதாமாதேவம் புனேஷ இந்தியம் நாதஸ்ய காரியம் காரணம் ச வித்யதே நா தத் சமஸ்யாதி கச்ச இத்ருஷ்யதே பாரஸ்ய சக்தி விவிதை வஸ்ரூயதே விஸ்வாய விஜ்ஞான பலக்கிரியஷா. முழுவத கடவுளே, முழுவத கடவுளே, ஆள்பவரை எல்லாம் ஆள்பவர். ஈசன், ஈஷா, ஈசன், பரமேஸ்வரன். 3 கதைகள். ஆள்பவரையும் ஆள்கூடியவர்கள். ஆள்பவர்களெல்லாம் ஆள்பவர். ஈசனுக்கெல்லாம் ஈசன். இந்த சண்டருக்கு நீங்கள் ஈசன். ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க ஈசன். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஈசன். ஒரு நாட்டுக்கு ஒரு ஈசன், மன்னன். அப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு மன்னன் இருக்கான். அப்போ எல்லா நாட்டுக்கும் இப்போ பல மாகாணம் இருக்குது. 11 மாகாணம் மலேசியாவில். ஒவ்வொரு சுல்தான்கள் இருக்காங்க. ஒரு அகம் வச்சாச்சு, ஒரு பரமேஸ்வரன். அந்த மாதிரி உலகத்துக்கெல்லாம் பரமேஸ்வரனாக இருக்கும். உலகத்தெல்லாம் ஆளக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆள்வர்களுக்கெல்லாம் ஆள்பவரும் பட்பட உலக நாயகருக்கெல்லாம் தலை செஞ்ச நாயகராகும். புருஷன், ஆதி புருஷன், பரம புருஷன். புருஷர்கள் ஆள்பவர்கள். நம்ம ஆண்கள் சேர்ப்பிருக்க புருஷன் அனுப்பிக்க புருஷர்கள். புருஷர்கள்லாம் புருஷராக இருக்கும்போது ஆதி புருஷன். கோவிந்தம் ஆதி புருஷன் சமஹா மஜான். கோவிந்தனே ஆதி புருஷன். புருஷர்கள்லாம் புருஷனாக இருக்கும்போது கோவிந்தன். அதாங்க நாயகருக்கெல்லாம் சிறந்த தலை சிறந்த நாயகரும் ஆவார். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளனர். எல்லா ஜீவன்களும் முழுமுத கடவுளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சக்தியை பெற்றுள்ளது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சக்தி. ஒரு பணக்காரனாக இருக்கிறான், பெரிய பணக்காரன். அது அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னாக்கா அது பகவானோட பணத்தில். ஏன்னா பகவானுக்கு வந்து பொருள், பகவானுக்கு அந்த 6 குணங்கள் செல்வங்களை சொன்னால
லட்சுமி அங்கே தான் ஆயிரக்கணக்கான லட்சுமி இருக்கும். அந்த அவன் எப்படி அதுக்கு அந்த ஒரு இவன்ட அந்த சக்தி இருக்குது. பெரிய யோகி யோகேஸ்வரர் அவன் அந்த யோகியத்தில் கொஞ்சம் இவங்க கொடுக்கணும். ஒரு அழகாக ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஒரு பெண்ணு ரொம்ப அழகானது. அந்த அழகை வந்துச்சு அது பகவான் அழகு வந்து பகவான் கொடுக்கும். அதில் கொஞ்சம் இங்கே வரும் எல்லாம் அங்கிருந்து தான் பெரிய சிறந்த அறிவாளி, பெரிய சிறந்த அறிவாளி. அறிவு பகவான் கொடுக்குது. அந்த அறிவு கொஞ்சம் மக்களுக்கு நம்மக்கிட்ட வரும். எல்லாமே அந்த அங்கிருந்து தான் வருகிறது. ஆனால் அங்கே நினச்சிக்கிறேன் நான் தான் கொஞ்சம் அழகாக இருக்கோம், நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய சொல்லுது. ஆனால் அது எல்லாம் அங்கிருந்து தான் பகவான் தான். ஏன்னா முழுசு அவங்கள்ட்ட இருக்குது, நம்மகிட்ட கிடையாது. அதாங்க முழுவத காலம் வந்து குறிப்பிட்ட சக்தியை பெற்றுள்ளனர். அவர்கள் யாருமே பரம புருஷர்கள் அல்ல. இயக்குனருக்கெல்லாம் இயக்குனாக அவர் எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்துவராகவும் என கட்டுப்படுத்துவார் என எல்லோரையும் விட அவர் திவ்யமானவர். எல்லா தேவர்களாலும் வழங்கப்படுகின்றார். எனவே பௌதிக தலைவர்கள் கட்டுப்படுத்துபவர்கள் என எல்லாரையும் விட அவர் திவ்யமானவர், அனைவராலும் வழிபடுபவர். மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வழிபடக்கூடிய அவர் தான் ஆளுநர். எல்லா ஆளுநர்களையும் வழி நடத்தக்கூடியவர். எல்லா ஆளுநரும் அவரை வழி நடத்துகின்றார். எல்லா தேவர்களுக்கும் தேவேந்திரனாக இருப்பார். தேவதேவனாக இருப்பார். அதாங்க அனைவராலும் வழிபடுபவர். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். இது பகவானை என்ன பகவானை பெரும்பாலும் கணக்கு பகவான் கடவுள் என்னன்னு பெரும்பாலும் அந்த டிஃபினேஷன் கடவுளோட அர்த்தம் என்ன, கடவுள்னா என்ன, அது யார் கடவுள், கடவுள்னா என்ன. இப்போ பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். பிரைம் மினிஸ்டர்னா என்னான்னு தெரியணும். என்ன அது என்ன மினிஸ்டர்னா என்னது, பிரைம் மினிஸ்டர் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து யார் இருக்கிறாங்கன்னு அடுத்த கட்டம். பிரைம் மினிஸ்டர்னா நம்ம விஷயம் தெரியணும், முதலமைச்சர் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ பகவான்னா கடவுள்னா என்னான்னு தெரியணும். பெரும்பாலும் கடவுள்ன்ற வார்த்தையும் பகவான் வார்த்தையும் மக்கள் பெரும்பாலும் யாருக்கும் அதனால எல்லாத்தையும் பகவான் ஆக்கியது. எந்த சாமியாரையும் எந்த முனிவரையும் எந்த ஒரு சித்தரையும் எல்லாம் பகவான் ஆக்கியது. இதுதான் மனிதனுக்கு தெரியாது. அப்போ இங்கே என்ன பகவானா இங்கே சொல்லிட்டார். பகவானே என்னன்னு இங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் பகவான் அப்படின்ட்டு இங்கே கொடுத்தது. பகவானோடைய அர்த்தம் அப்படின்னா என்னன்னு இங்கே இப்போ நம்ம படித்ததான் சொல்லியாச்சு. இதுதான் பகவான். இப்படி யார் எப்படிங்கிறா அவர் தான் பகவான். பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகள் போட்டதில்லை. ஏன்னா பகவானுக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, நமக்கு 2 கை 2 கால். மக்களுக்கு வந்து கடவுள்னா ஒரு பயம் இருக்கணுன்றதுக்காக கடவுளுக்கு 4 கை வச்சாங்க, 4 தலை வச்சாங்க. ஏன்னா நம்மளோட சக்தி கூட. அப்போ அவங்க 4 கைனால நம்ம பயப்படுவாங்க. நமக்கு 2 கை இருக்குது, 4 கை இருக்குது. ஸோ மக்களோட பகவான் 4 கை இருக்குது, முறுக்கு இருக்குது, 12 கை, 6 தலை 12 கை இருக்குது. அப்போ யார் சக்தி கூட. அப்போ மக்கள் வந்து கடவுள்னா ஒரு சக்தியை காட்டணும். இப்போ காளி இல்லைக்கா 10 20 கையா காளிக்கு. அப்போ கத்திக்கிட்ட வச்சுருக்கா காளி மேலே ஒரு பயம். காளி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு மக்கள் பார்க்கறது அந்த அந்த உணர்வு. காளி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, காளி தான் சக்தி கிடைக்கும். ஆனால் காளி வந்துருக்க காளியிலேருந்து அவங்களோட இன்னொரு சுயரூபம் வந்து பார்வதி, சாந்தமான இருக்கிறவங்க. இது கோபமான ரூபம். கிருஷ்ணர் நரசிம்ம அவதாரம் கோபமான ரூபம், கிருஷ்ணருக்கு சாந்தமான ரூபம். அப்போ நரசிங்கருக்கு சக்தி கூட இருக்குது, கிருஷ்ணருக்கு சக்தி குறைவாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணர் ஒன்றும் இல்லையே, நரசிம்மருக்கு பார்க்கணும். அந்த மாதிரி மக்களோட இது. அதான் பகவானின் ரூபம் சாதாரண ஜீவனை போனது இருக்கார். அவர் வந்து ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. அவர் பூர்ணமானவர். பூர்ணமானவர். இந்த ஈஸ்வரன் மது சுலோகம் பூர்ணம். அது எத்தனை பேருக்கு பூர்ணம் வழங்க தெரியாது. பூர்ணம் முழு பூர்ணமானவர்.
அவரது புலன்கள் அனைத்தையும் திவ்யமானவை. புலன்கள் நம்மளோட புலன் மாதிரி இல்லாமல் அவர் புலன் திவ்யமான. அவரது எந்த புலன்களும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவை. எல்லா உறுப்புகளும் எந்த உறுப்பும் எல்லாம் செயல் செய்யக்கூடாது அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். அவரது திறன்கள் எண்ணற்றவை. அவரோட திறன்கள், அவரோட செயல்கள், அவரோட திறன் என்ன சொல்றது, அவரோட பவர் எல்லை இல்லாத. அவரது அரிய செயல்கள் இயற்கையாக நடைபெறுகின்றன. ஸ்வேதா உபனிஷத் 6:7. புலன்கள் கேள்விகள். அவர் புலன்கள் அனைத்தையும் திவ்யமானவை. அவரது எந்த புலன்களும் பிற புலன்கள் செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியது. கேள்விகள். எல்லா புலன்களும் சிறந்தது, திவ்யமானது, எல்லா புலன்களும் எல்லா செயலும் செய்யக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம நெய்வேதனம் பண்ணுறோம். நெய்வேதனம் சரி, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காத சொல்ல முடியும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காத விட்டுருவோம். சரி, என்ன சொல்லலாம், சரி, படைத்தல். ஒரு பொருள் படைக்கிறோம். ஒரு பொருள் இப்போ நம்ம கையை வச்சு ஒரு பொருள் படைக்கிறோம். அப்போ கடவுள் படைத்தார். அப்போ கையை கொண்டு ஒரு இதை நம்ம கை வச்சு நம்ம படைக்க முடியும். ஒரு பொருள் படைக்கணும். இப்போ நம்ம கொடுத்தாக்கா ஒரு பானை செய்யறாக்கா கை வச்சு தான் நம்ம அதை பானை செய்ய முடியும். காலால் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ பகவான் செயலை கையால் தான் செய்கிறாரா? இந்த படைப்பையெல்லாம் பகவான் கையால் தான் செஞ்சாரா? புரியுதான்னு தெரியல. சரி, இப்படி வரும், அது வேண்டாம். சரி, நைவேத்தியம் பண்ணுறோம், மோகா வச்சுட்டோம். அப்போ அவர் சாப்பிட்றாரு. அப்போ சாப்பிடும்போது என்ன செய்யணும், நம்ம ஊட்டுருமோ. அது கதை நிறையா இருக்குது. பகவானுக்கு ஊட்டுவாங்க. சில விற்கிறவங்களுக்கு பக்தர்கிட்ட ஊட்டுறது வாயில் ஊட்டுவாங்க. இடையில கூட கொஞ்ச நாளுக்கு முன்னே அந்த யூடியூப்ல வந்துச்சு, பால் வச்சு பால் பிடிச்சிது, விநாயகர் முருகருக்கு பால் பிடிச்சிது, வாயால் தான் பிடிச்சிது. அப்போ நெய்வேத்தியம் பண்ணுறோம், பகவான் வாயால் தான் சாப்பிட்டார். ஏன்னா வாய் தானே சாப்பிடக்கூடிய பொருள். அப்போ பகவான் வாயால் சாப்பிட்டார், வேற புலன்கள் இல்லை. கடவுள் காலால் சாப்பிடுவோட சாப்பிட மாட்டார். கடவுள் காலால் சாப்பிடுவோட சாப்பிட மாட்டேன். யாருக்கு ஐயா சொல்லுங்க, கடவுள் காலால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ காலால் அது நமக்கு இப்போ சொன்ன கதை அது நமக்கு நம்ம காய்க்கு இப்போ நம்ம பகவான்கிட்ட வரோம். நீங்கள் அப்போ நம்ம வாயில சாப்பிடுவோம், அதே மாதிரி பகவானை வாயில தான் சாப்பிடுவார். அப்படின்னு நம்மளுடைய கணக்கு, நம்மளுடைய அனுமானம், வழிமுறை, நம்மளோட வழிமுறை. நம்ம வாயில தான் சாப்பிட, நம்ம எங்கேயே காலாக சாப்பிடுறது, நம்மள சாப்பிட முடியாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன படித்தோம் முதல்ல, நம்ம இங்கே என்ன படித்தோம், அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை. அவரது எந்த புலனும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்ய முடியும். வாயில சாப்பிட்டு ஒரு பொருள் ஓகே, எந்த புலன்களும் எல்லா காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும். காலால் சாப்பிட முடியுமா? முடியாதா? அது பொறுப்பாக நம்மளோட இதாக தான் செய்ய முடியும், ஆனால் வித்தியாசமாக செய்ய முடியாது. ஏன்னா வழிமுறை எடுத்துக்கிட்டு வழிமுறை நமக்குயா நான் சொல்றது, அது நமக்கு வழிமுறை நமக்குன்னு சொல்லல, பகவானுக்கும் அவ்வளோதான். அவரு வாயில மட்டும் தான் சாப்பிட முடியும். அப்படின்பது வாயில மட்டும்தான் சாப்பிட முடியும் இல்லை. இப்போ நான் சொன்னது காலோட சாப்பிட்டா அது முடியாது. இது முடியாது இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன கேட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது.
இங்கே என்ன சொல்லியிருக்கு, எல்லா புலன்களும் எல்லா செயலையும் சிறப்பாக செய்ய முடியும். அவர் வாயில சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அவர் கண்ணாடி சாப்பிடலாம், கண்ணாடி சாப்பிட. ஏன்னா நம்மளோட ஒரு உறுப்பு ஒன்று தான் செய்யும். நம்மளோட உறுப்பு வாய் ஒன்று தான் பேசுகிறோம், வாய் ரெண்டு ஒன்று சாப்பிட்றது ஒன்று பேசுறது. நம்மளால் அதான் முடியும், கையால் சாப்பிட முடியாது, கையை வச்சு சாப்பிடாது. கடவுளுக்கு அந்த மாதிரி வழிகள்லாம் கிடையாது. அவரோட உறுப்புகள் அப்படிலாம் கிடையாது. அவர் கண்ணால் படைக்க முடியும், கண்ணால் படைக்க முடியும், கை வச்சு தான் படைக்கணும். கண்ணில் அவரை படைக்க முடியும், கண்ணால் அவர் பேச முடியும். நம்ம மாதிரி உறுப்புகளுக்கு நமக்கு லிமிட்டட். கடவுளோட சக்தி அன்லிமிட்டட், அளவற்ற சக்தி. கடவுளோட சக்தி அளவற்றது. கடவுளாலே அளக்க முடியாதது அவரோட சக்தி. அளவற்றதுன்னா கடவுளால் அளக்க முடியாது, அதான் அளவற்ற. அன்லிமிட்டட் பவர். அன்லிமிட்டட்னாக்கா கடவுளாலேயே லிமிட் பண்ண முடியாது. எனக்கு 10 கோடினாக்கா எனக்கு 10 கோடி தான், 100 கோடினா 100 கோடி தான், லிமிட்டட். பகவான செல்வங்களுக்கு கணக்கில் அடக்காது, அவரால் கணக்கு பண்ண முடியாது. எவ்வளோ இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவர் கடவுளோட சக்தி அவர் வந்து அளந்துக்கிட்டே போனாக்கா அது போய்கிட்டே இருக்கும். அவர் அளந்து போய்கிட்டே இருந்தாக்கா அதுக்கு போய்கிட்டே இருக்கும். அவரோட சக்தி அவரால், அதான் அன்லிமிட்டட். அந்த ஆர்த்தனை புரிஞ்சிங்கன்னா அன்லிமிட்டட்னு. அவரோட புலன்கள் எல்லாமே அன்லிமிட்டட். நம்மளோட புலன்கள் லிமிட்டட், பகவானோட புலன்கள் உறுப்புகள் அன்லிமிட்டட், அளவற்ற சக்தி உள்ளது. அப்போ ஒரு இது நம்மளோட பார்வைக்கு அவரால் வாயிலால் சாப்பிடுறது நம்மளோட பார்வை. நம்ம அப்படி தான் ஏற்றுக்கொள்வோம். அவர் காலால் சாப்பிட்றப்ப நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் காலில் சாப்பிட்றாரு. நம்ம கால் வந்து நம்மளை பொறுத்தவரை கீழானது, அதான் கீழே இருக்குது. கால் கீழே எல்லாம் கீழானது. அதுக்கு நடக்க மட்டும்தான் அப்படின்னு நம்மளோட இது. ஆனால் கடவுள் அந்த மாதிரி லிமிட்டட் கிடையாது. அவரால் காலால் தான் நடக்க முடியும், கையில் நடக்க முடியாது அப்படின்னு லிமிட் பண்ண முடியும். ஒவ்வொரு உறுப்பும் எல்லாம் காரியம் செய்யும். காது மட்டும்தான் கேட்கணும்னு பகவானுக்கு காதால் தான் கேட்குறாரு அப்படின்னா லிமிட்டட். அவரை அளந்து அவர் காதால் மட்டும்தான். நம்ம மாதிரி பகவானே நம்ம பேசுறது காதால் மட்டும்தான் கேட்பாரு. அது நம்மளோட இது. பகவான் கிடையாது. பகவானோட அன்லிமிட்டட். ஒவ்வொரு உறுப்பும் அளவு இல்லாதது, எல்லா செயலையும் செய்யக்கூடியது. அது வந்து இவ்வளோதான் இப்படிதான் அப்படின்னு கிடையாது, எல்லாமே செய்யக்கூடியது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானிடம் பூர்ணமாக இருப்பதாலும், எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவானிடம் பரிபூர்ணமாக இருப்பதாலும், அவை பூர்ண உண்மை நிலை இருப்பதாலும் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. பகவான் வந்து அவர் வந்து எது செஞ்சுக்க வந்து அடைய வேண்டியது எந்த பொருளும் கிடையாது. அவதரித்து வந்தாலும் அவருக்கு தேவை, எனக்கு பொருள் தேவை, அதனால் நான் வந்து இங்கே பிறந்து இதை அடைய போகிறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே ஐஸ்வர்யம் அவருடையது. அவருக்குன்னு எது இல்லாதது எது கிடையாது. செயலினால் பலனை அடைய வேண்டியவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. பலனை அடைய வேண்டியது தான் அந்த செயல் உண்டு. பலன் எதிர்பார்க்காதவங்களுக்கு பகவானுக்கு எந்த இதுவும் உலகத்தை அடையணும்னு எந்த அவசியம் கிடையாது. அதே தேவைப்படுறவங்க தான் நம்ம மாதிரி புலன்கள் உள்ளவங்க அதை செய்யணும். அதெல்லாம் வந்து இந்த அடைய வேண்டியவனுக்கே செய்ய வேண்டிய கடமை உண்டு. ஆனால் மூலகிலும் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவருக்கு எந்த கடமை இல்லை. இப்போ காண்டபி யோகம் சொன்ன மாதிரி காண்டபி யோகத்தை அவன் எந்த கடமை, அவனுக்கு எந்த கடமை கிடையாது. இருந்தும் கூட சத்திரிகளின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருஷேத்திர போர்க்களத்தை ஈடுபடுத்துகிறார். ஏனெனில் துயரத்தில் இருப்பவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியின் கடமையாகும். பகவான் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேம்பட்டவர் என்ற போதிலும் சாஸ்திரங்களை மீறும்படியான செயல்கள் எதையும் அவர் செய்வதில்லை. பகவானுக்கு இங்கே வந்து இந்த சட்டத்திட்டம் அந்த சட்டத்திட்டம், இப்போ ராமரா பிறந்த கிருஷ்ணாந்து இந்த சட்டம் அந்த சட்டம். உதாரணத்துக்கு ராமரோட கதை, விஸ்வாமித்திரருக்கு அழைச்சிட்டு போகிறார். அசுரனை கொல்லணும், அரக்கிகள்லாம் வந்து யாகத்தெல்லாம் திரும்ப கொடுத்துறாங்க, நீங்கள் துணைக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமன் அழைச்சிட்டு போவார். விஸ்வாமித்திரனால அந்த அரக்கிகளை கொல்ல முடியும். விஸ்வாமித்திரனால அவருக்கு சக்தி இல்லையா?
விஸ்வாமித்திரனால அரக்கைகளை கொல்ல முடியும். அவரை மந்திரத்தை சொல்லி அரக்கை கொள்ளும். விஸ்வாமித்திரர் யார் வந்து கேட்குறது? தசரத சக்கரவர்த்திகிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி அசுரர்கள் வந்து எல்லாம் யாகங்களை செய்ய விடாமல் துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க, அதனால் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க. அப்போ தசரத சக்கரவர்த்தி நான் வரேன்னு வரும். ஏன் மன்னர்கிட்ட வந்து கேட்குறாரு? ஏன் மாறவர்கிட்ட யார்கிட்டையும் கேட்காம ஏன் மன்னர்கிட்ட வந்து கேட்குறாரு? மன்னருக்கு வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சத்திரர்களுக்கு பாமர மக்களுக்கு பொது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சத்திரர்கள். அதாவது சத்திரர்கள் பாமர மக்களை சுரண்டுறவங்க கிடையாது. அப்போ மக்களுக்கு அப்போ முனிவர்கள் பாதுகாப்புக்கு அரசர்கள். முனிவர்கள், பாமர மக்கள், பிராமணர்கள், குழந்தைகள், மிருகங்கள், பசுக்கள் எல்லாமே பாதுகாக்கக்கூடியவர்கள் சத்திரர்கள். அப்போ விஸ்வாமித்திரர் கூப்பிடுவார் வான். அப்போ வந்து ராமர் கூப்பிடல, நீ வா அப்படின்ட்டு. ராமர் போய் தான் கொல்லணும் இல்லை, அவங்க நினச்சல கொண்டுடலாம். ஆனால் சத்திர அவரோட வரம்புக்கு மனிதனாக பிறந்ததுனால அவரோட வரம்புக்கு ஏற்ப அவரோட சத்திரன்ற முறையில் அவர் போயிட்டு அசுரப்பட்டு கொள்றார். உலகத்துக்கு வந்துட்டா அவங்க கடமை அவங்க செய்யும். அதான் அது கடமைகள். தர்மசாஸ்திரம் அதுதான் தர்மசாஸ்திரம். அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க செய்யப்படும். இதுதான் முறைகள். அதான் வந்து பகவானே முன்னோடியாக இருந்து, ஏன்னா தலைவருக்கு நாங்கள் முன்னோடியாக இருக்கும். பெற்றோர்கள் முன்னோடியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்கும். ஒரு ஒரு இயக்கத்தை தலைவராக இருந்தாக்கா அவர் முன்னோடியாக இருக்கும். புரோபாத் பார்த்து தான் நம்ம வந்தோம். புரோபாதோட இதை பார்த்து தான் வந்தோம். ஏன்னா அவர் உதாரணமாக இருந்தார். அந்த மாதிரி முன்னோர்கள் பெரியவர்கள் உதாரணமாக இருக்கும். அப்போ பகவானே வந்து அவர் உதாரணமாக இருந்து காட்டும். ஆனால் அவங்களுக்கு எது செய்ய வேண்டிய எது கிடையாது. அவங்க தான் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் சக்கரத்தை விட்டு தான் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. இங்கே விட்டுட்டோம். எடுத்துக்கணும். ஈஷோபனிஷத்தில் 5வது மந்திரம். உன்னதமான பிரபு நடக்கிறார், நடப்பதும் இல்லை. கடவுள் உபநிஷத்தில் கடவுள் நடப்பார், நடப்பாமல் இருப்பார். கடவுள் பேசுவார், பேசாமல் இருப்பார். கடவுள் கேட்பார், கேட்காமல் இருப்பார். கடவுள் அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். அப்போ உன்னதமான பிரபு நடக்கிறார், நடப்பதும் இல்லை. அவர் வெகு தூரத்தில் இருக்கிறார், எனினும் மிக சமீபத்திலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்றாலும் எல்லாவற்றிற்கும் வெளியும் இருக்கின்றார். கடவுள் நடக்கிறார். கடவுள் நடந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் எங்கும் எதையும் எப்பயும் செய்யக்கூடிய அவரோட வேகம் மனத்தை விட வேகமானது. அவரோட இது வந்து மனத்தை விட வேகமானது. அவரோட செயல்கள் நம்மளோட மனசோட காற்றோட வேகமானது. பரமபுருஷனான முழுமுத கடவுள் தான் இருப்பிடத்தில் நிலை பெற்றவராக இருந்தாலும் மனத்தை விட அதிக வேகத்தில் செல்லக்கூடியவர். வேகமாக செல்லக்கூடிய எல்லாவற்றிலும் வெற்றி காண வல்லவர். வலிமை மிக்க தேவர்களாலும் அவரை அணுக முயலார். ஒரே இடத்தில் அவரை வீட்டிருந்தாலும் காற்று, மழை ஆகியவற்றை வழங்கும் சக்தியும் அவர் ஆள்கிறார். அவர் ஈடணையற்ற மிக சிறப்பு மிக்கவர். கடவுளோட சக்தி தத்துவங்கள் கடவுளை என்னான்னு புரிஞ்சுக்கூடிய ஒரு சக்தி. சில பேர் கடவுள் உருவம் இல்லை, சில பேர் கடவுள் உருவம் உண்டு, கடவுள் பல ரூபங்கள் உண்டு. இப்படி பல விதமான இது கடவுள் உருவமாக இருப்பார், உருவம் இல்லாமல் இருப்பார். அவரோட இதயம் வந்து இப்படி தான், அவர் காலால் தான் நடக்க முடியும், தலையான நடக்க முடியாது அப்படின்னு மனிதர்களோட நம்மளோட சொந்த அனுமானம் பெரும்பாலும் உலகத்தில் எல்லாமே சொந்த அனுபவங்கள் தான். யாரும் சாஸ்திரம் சம்பிரதாயம் கொடுத்து பார்த்து யாரும் பின்பற்றிட்டு. ஏன்னா அறிவு வந்து சாஸ்திரம் தான் வரும், நம்மகிட்டேருந்து கிடையாது. ஆனால் மக்கள் என்ன வச்சுருக்கேன், எல்லாம் சொந்த அவங்களோட அபிப்பிராயம், அனுமானம், கற்பனைகள் அதை கொண்டு ஒரு முடிவு பண்ணணும். ஆனால் இந்த மறந்துட்டோம், நம்ம குறை உள்ளவர். இறைவன் குறையாற்றவர், நம்ம குறை உள்ளவர்.
மனிதன் என்பது குறை 6 குறைகளுக்குள்ள மனிதன் 4 குறைபாடு உள்ளவர். அதை தெரிஞ்சிடும். அதனால் நம்மளோட குறையான உறுப்பை வைத்து குறைவில்லாத ஒன்றை நம்ம கற்பனை செய்வோம். குறை உள்ள மக்கள் மனிதர்கள் குறைவில்லாத பகவானை குறைவுடன் பார்ப்போம். இதுதான் வித்தியாசம். அதுக்கு தான் நம்ம இந்த அறிவு தான் பகவானே கொடுக்குது. குறையில்லாதவன்றது அறிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். குறைவில்லாத பகவானிலிருந்து அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா குறை உள்ளவர்கள் எதில் செஞ்சாலும் இப்போ ஏரோப்ளேன், விதமான ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கணும், பயங்கரமான ஏரோப்ளேன் தான் எல்லாமே இருக்குது. அது குறை உள்ளது. அது குறைபாடு. இப்போ இந்தியாவில் ஏர் இந்தியா ஒழிஞ்சு அத்தனை பேர் இறந்தாங்க. ஆனால் அதுக்கு சாஃப்டிக்கிட்டு அது சொன்னாங்க. அந்த விமானம் ரொம்ப சாஃப்டிக்கிட்ட ரொம்ப திறமையான விமானம். ஒரு பைலட்டை பற்றி பேசியிருந்தோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு பைலட் இருந்தார், அந்த மல்லிட்டுவோம் பைலட்டு பார்த்து. அவர் சொல்கிறார், அந்த பைலட்டியை ரொம்ப சாஃப்டிக்கிட்டன்னு விமானம், அது எப்படி விழுந்துச்சுன்னு அதிசயமாக இருக்குது. அது விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ மனிதன் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எந்த விமானத்தாலும் அதுலேயும் குறைபாடுகள். ஏன்னா குறை உள்ளவரை சேர்ந்த எல்லாமே குறை உள்ளது தான். ஸோ பகவானே அந்த மாதிரி குறை உள்ளதாக பார்க்கணும். பகவான் நடக்கிறான் பார்க்காம கேட்காம அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இப்போ உள்ளுக்கு இருப்பா, வெளியே இருப்பார். இதெல்லாம் பகவானுடைய சக்திகளை பற்றி பேசணும். நிறைய விஷயங்கள் பகவானை பற்றி பேசுறதுக்கு 1 2 இல்லை. அது பகவான் பேசுவோம். கொஞ்ச நேரம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஏகாதசியோட கதை சொல்லுவோம். ஏகாதசி பார்த்து நேரம் பேசினா இருக்கும். அவ்வளோ டைமு இருக்கா? 5 நிமிஷம் கதை. ஒரு ஏகாதசி கதை. இன்றைக்கி ஏகாதசினால ஒரு ஏகாதசி கதை. உலகத்தில் ஒரு பொண்ணு பெரிய சோம்பேறி. என்னை மாதிரி வச்சுக்குமே, மற்றவங்க பேசுறத நம்மளை வச்சுக்குமே. பெரிய சோம்பேறி. எந்த வேலைக்கும் போக மாட்டான். வேலை சாப்பிட்டு நம்ம மாதிரி வேலை சாப்பிடுது. என் வேலை அது தப்பாப்பா. என் வேலை சாப்பிடுது, தூங்குறது. அதான் என் வேலை. நீ சாப்பிட கூப்பிட்டாங்க வந்திருக்கேன். நான் சாப்பிட தூங்குது. ஸோ குடும்பத்தை பார்த்தாங்க அப்பா அம்மா. இவன் எதுக்கும் உதவாதான். சாப்பிட்றதுக்கு இருக்க எதுவுமே சேவ் பண்ணுறான்னு அவனை வெட்டி விட்டுருவாங்க. என்கிட்ட சொல்லு வெட்டி விட்டுருவாங்க. அவன் போவான். எங்கே போனால் சாப்பிட கிடைக்கும். அப்போ தேடிக்கிட்டே போவோம். ஒரு ஆசனம். சில ஆசனம் தேடுவோம். சில ஆசனம் பார்த்தாக்க எலும்பு தொழுமா இருப்பாங்க. சில சட்டை துணி இல்லாமல் இருப்பாங்க. அப்படியே தேடிக்கிட்டு போவோம். ஒரு ஆசனம் போனோன்னே அங்கே உள்ளுங்களாம் குண்டு குண்டாக இருப்பாங்க. ரொம்ப குண்டு குண்டாக இருப்பாங்க. நான் பார்த்தா இந்த ஆசனம் நிறைய சாப்பிட. அப்போ இதில் செஞ்சுக்குவோம். அங்கே உள்ள நிறைய சாப்பிட்றது அப்படி இருக்கிறாங்க. இதில் செஞ்சாக்க நம்ம நிறைய சாப்பிட கிடைக்குன்னு. அப்போ அந்த குருவை போய் கேட்போம். குருவே ஆசனம் நான் சேர்ந்துக்கிறதுன்னு. சரி சேர்ந்துக்க அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு கரெக்டாக 3 வேளை சாப்பிட கொடுத்துருங்க. என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. என்னால் பீமன் மாதிரி சாப்பிடாம இருக்க முடியாது. என்னால் பட்னி என்னால் தாங்க முடியாது. எனக்கு கேட்டால் 3 வேளை சோறு போட்டிங்கனாக்கா நான் தங்கிக்கிறேன். அதனால் அவன் சொல்லுவோம், இல்லை எங்கள் ஆசனத்தில் 2 வேளை சாப்பிட்றது தான். 3 வேளை சாப்பிட கிடையாது. காலையில் சாயந்தரம் 2 வேளை தான். 3 வேளை முடியாது. இல்லை அந்த 3 வேளை சாப்பிட்றேன்னு அவர் சொல்கிறாரு. காலையில் சாப்பிட்றத கூட எடுத்து வச்சுக்கிட்டு மத்தியானம் சாப்பிடுவோம் பக்கத்தில் அப்படின்னு குரு சொன்னோம். சரி சரி அப்படியா அதே செய்கிறோம்ட்டு சேர்த்துட்டு இருப்பான். எல்லா வேலையும் செய்வாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சீக்கிரமாக முடிச்சுப்போம். ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ ஆரம்பது ஏகாதசி வந்துருச்சு. ஆசனத்தை யாரும் சமைக்கல. நாங்கள் எல்லாம் விரதம். ஏகாதசி அந்த ஆசனத்துக்கு விரதம். இவன் பார்ப்பான். சமையல் யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஜப்பம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஜப்பம் பண்ணிக்கிட்டு ஆமா என்னடா சமையலுக்கு எவ்வளோ போப்பா ஒன்றுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு. சமைக்க மாட்டாங்களா இன்றைக்கின்னு. அப்படியே கூப்பிட்டு போய் கேட்பான். இல்லை சீல்கள் போய் கேட்பான். நீ சமைக்கலையா? இல்லை நீங்கள் சமையல் இல்லை, நீங்கள் ஏகாதசி விரதம் அப்படின்னு என்ன கேட்பான். நீங்கள் ஒன்றும் கிடையாது சாப்பிடாம இருக்கணும். அவன் கூப்பிட்டு போவான். குருவே முன்னே சொல்லிட்டு நான் நம்பிட்டேன், என்னால் சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. என்ன அன்றைக்கி சாப்பிடாம நைட்லேயும் சாப்பிடுறது அப்படின்ட்டு அவர் சொல்ல. நீ ஏகாதசி நீங்கள் சமைக்க மாட்டோம், அது
ஆசாமி கட்டுப்பாடு நாங்கள் இருக்கிறது நல்லா அன்றைக்கி அவன் சொல்ல முடியாது என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்புறம் குரு பாப்பா சரி உனக்கு தேவையான கிச்சனில் போய்ட்டு உனக்கு தேவையான பறிச்சு பருப்பு எடுத்துகிட்டு போய்ட்டு நீயே சமைச்சு சாப்பிட்டு உனக்கு என்ன தேவை எடுத்துகிட்டு கிச்சனில் போய்ட்டு பூஜை அந்த சமையல் கேட்டு உனக்கு தேவையான எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேயாவது ஒரு தடவை எங்கேயா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அவன் வேறு வழி இல்லாமல் கிச்சனில் போய்ட்டு அவன் பூஜை சமையல்கிட்ட என்னென்ன காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு அவங்க தேவையான ஒரு ஆளுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு காட்டில் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து இந்த தோசை சப்பாத்தி இது மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்பாத்தி. ஆனால் அதுக்கு முன்னே குரு சொல்லிவிடுறது பேக்கேஜி எடுத்துகிட்டு போகணும் சமைச்சு. ஆனால் ஒன்றே மட்டும் எனக்கு இது ஒரு கண்டிஷன், நீ நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ராமர் கூப்பிட்டு ராமருக்கு நீ நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு அது மட்டும் வாக்கு சரி சரி அதை செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாது என்ன ஆனாலும் அதே அவன் போய்ட்டு ஒரு படத்தில் வந்து அவனுக்கு தெரிஞ்சவன் தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி இந்த ஒரு 2 சப்பாத்தி செஞ்சு ஒரு கிழங்கு பரட்டிட்டு உட்காந்துட்டு குரு சொல்லிட்டார ராமர் கூப்பிட்டு சொல்லி அப்படின்னு ராமர் கூப்பிடுவான். ராமா உட்காந்து கூப்பிடுவார். குரு சொல்லிட்டார ராமர் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நம்ம வந்து பேருக்கு தான் வைக்கிறோன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம எடுத்து சாப்பிட்டாருன்னு பார்க்க நம்ம அதை பேருக்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அவன் நினச்சிட்டு சாப்பிடுவார் அப்படின்னு அழகாக கதை புரியல அந்த கதை. கூப்பிட்டு வரமாட்டான். அவன் சொல்லுவான் அழுவான். எனக்கு நல்லா தெரியும் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பாடு இதாக இருக்குது, எது எனக்கு தெரிஞ்சது 2 சப்பாத்தி சுற்றி வச்சுருக்கேன் வந்து சீக்கிரம் வா, இதை நீ ஒன்று சாப்பிட்டுட்டு எனக்கு ஒன்று வெய்யே அப்படின்ட்டு கூப்பிடுவான். கெஞ்சுவான் அழுவான். அவன் வரமாட்டார் கெஞ்சிக்கிட்டு இருப்பான் அழுவான். பசி வேறு பக்கம். அப்போ கத்திக்கிட்டு இருப்பான். கத்திடுறான்னு பார்ப்பான். ஐயோ பாவம் பகவான் கருணை தானே அது கருணை அதனால கருணைன்னு என்னென்னு பார்ப்போம். நம்ம பகவான் ராமர் ஒருவர் வந்து பரிமாறம் நீ யாருக்கு கேட்பான். அவனுக்கு தான் தெரியாதுன்னு நீ தான் எனக்கு கூப்பிட்ட நான் தான் ராமர் அப்படியா செய்வான் சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிடணும். பரிமாறம் ஒரு சப்பாத்தி வைப்பான் சாப்பிட்றோம், 1 சப்பாத்தி வைப்பான் சாப்பிட்றோம். அது சாப்பிட்டுட்டு போயிடும் முடிப்பான். என்னடா அது 2 சுட்டு வச்சோம், 1 அவருக்கு நமக்கு ஒன்று இதுக்கு 2 பேர் நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஆளும். ஐயா ஒன்றுமே நமக்கு இல்லையே சமைச்சு வச்சு கூட சாப்பிடலாம் இருக்குன்னு நான் கூட ஆளுக்கு பண்ணேன் கிடப்போம். முடிச்ச ஒரு ஏகாதசி அடுத்த ஏகாதசி வரும். அவன் அதே மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அவன் போய் கேட்பான். நீ போய் கிச்சன் போட்டு தேவையான எடுத்துகிட்டு கொண்டு அவன் பார்ப்பான். தேவை கூட 2 சப்பாத்தி ராமர் எடுத்துட்டு 4 சப்பாத்தி செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் கூட பாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 4 சப்பாத்தி செய்வோம். 4 சப்பாத்தி செஞ்சு வச்சு 2 ராமர் கொடுத்துட்டு 2 அவன் அப்படின்னு அப்போ கூப்பிடுவான் திருப்பி ராமர் கூப்பிட்டு ராமர் நினைச்சுவார் சீதையை கூட்டிகிட்டு வருவார். கூட சீதையை கூட்டிகிட்டு வருவார். சீதையை வந்து 2 பேரும் பின்னால் ஒண்டி வருஷம் 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர்த்துக்கு போடும். இவங்களுக்கு 2 அவங்க 2 போட்டுருவார். சீதையை வந்திருக்காங்களா செஞ்சது 4 சப்பாத்தி 2 போட்டோன்னா அங்கே 2 பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இவன் ஆடுவான். என்னடா 4 சப்பாத்தி 2 செஞ்சோம் 4 சப்பாத்தின்னு இன்றைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஏகாதசியும் வரும். அடுத்த ஏகாதசி அதில் வந்து 4 பேர் சரி 6 செய்வோம். 6 சப்பாத்தி சொல்லிட்டு கூட வாங்கிட்டு வந்து 6 சப்பாத்தி செய்வோம். 6 சப்பாத்தி செய்வோங்க. ராமர் என்ன சொல்வார் நெச்சி விட்டு போட்டு விடுவார். 3 பேரை வருவாங்க. 4 சப்பாத்தி 6 பேர் போட்டு 6 மணிக்கு போயிடும். இந்திய தான் சாப்பிடுது. இங்கே எதுவும் கடுப்பாக போயிடும். அடுத்த டீப்பு வரும். அடுத்த டீப்பு வந்து அனுமார் கூப்பிட்டு வருவார். இவன் 8 சப்பாத்தி வந்து இவங்க 4 பேர்த்துக்கு போட்டு அது பண்ணையாயிரும். இவனுக்கு சரியான கடுப்பாயிரும். அவன் கேட்பான் அடுத்த இதுக்கு எத்தனை பேர்த்து கூப்பிட்டு வருவோம் இப்படியே சொல்லிடு. தீபாவளி ஒன்று ஒருத்தராக கூப்பிட்டு உன்னால நான் பண்ணிட்டே கிடக்கிறேன். நான் சமைச்சிட்டு நான் சாப்பிட்றேன் நீ உட்காந்துருக்கேன். நீ என்ன ஒருத்தர் கூப்பிட்டு வர நீ இப்போ சொல்லிடு எத்தனை பேர்த்து கூப்பிட்டு வருவேன் அது தனி மாதிரி சமைச்சி தானே அப்படின்னு அவன் ஏசுவான். இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கடுப்பாயிரும். அடுத்த இப்போ பேசுவான். நிறையா மூட்டை கட்டிக்கிட்டு கொண்டு வருவான். குரு பார்ப்பாரு இவன் என்ன ஆளாவேன் ஒவ்வொருத்தருக்கும் கூட கொண்டு போகிறான். ஐயோ ஒண்டி கொண்டு போய்ட்டு இதை விற்கிறானோ விற்றுட்டு காசு வாங்கி சாப்பிட்றானோ அப்படின்ட்டு குரு தேடிக்கிட்டு வரும். என்ன பண்ணுறான் இவன் மூட்டை கட்டிக்கிட்டு காண்டா போட்டுக்கிட்டு ஏற்றிக்கிட்டு வருவான். கொண்டு வந்து அங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பசாமல் இருப்பான். சமைக்க மாட்டான். பசாமல் உட்காந்துருப்பான். ராமர் பார்ப்பார் என்ன அவன் கூப்பிடாம இருக்கிறான் சாப்பிடாம என்ன சமைக்க பொருளை வந்து சமைக்க என்னப்பா வரும்
இதே ராமன் செய்வார். இவங்க எல்லாம் செய்தி எல்லாம் வருவார். அவங்க பார்ப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. கௌசல்யா, கைகேயி எல்லாம் பார்ப்போம். எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி விருந்துக்கு போகிறோம் அப்படின்னு, சாப்பிட போகிறோம். நீங்கள் அப்படி நாங்கள் என்ன நாங்கள் வர்றது, எல்லாரும் குடும்பமாக எல்லாம் வருவாங்க. எல்லாரும் வந்து இறங்குவாங்க. அங்கே பார்த்தா அது சமைக்காம மூட்டை கட்டிட்டு உட்காந்து சமைக்காம. ராமர் கேட்பாரு, ஏன் சமைக்கலான்னு கேட்பாரு. ஒவ்வொரு தடவையும் நீ ஞாபகத்தையே நான் சமைக்கலாம், நீ சாப்பிட்டு போயிருங்க. கேட்பாரு, உங்களுக்கு தேவைன்னா பொருள்லாம் பண்ணாங்க வச்சுருக்கேன், நீ சமைச்சு நான் சமைக்க மாட்டேன், நான் சமைக்க திணிக்க சாப்பிட்றதா, நீ சமைக்கிங்க அப்படின்னா நம்ம சரி அப்படியா சீதையை கூப்பிட்டு சீதை நீ சமைக்க அப்படின்னு. ஏன்னா பொருளாக இருக்கிற அப்போ சீதையை செய்வாங்க. அவங்க சமைக்காம தானே காய்கறி வெட்டுறது, சிம்ரன் கண்டல் போட்டு அது அடுப்பு செய்கிறது அனுப்பார். சீதைக்கு ஒரு கைகி இவங்கெல்லாம் எல்லாரும் இங்கே கூட வந்துட்டோட சீதையெல்லாம் கூட்டத்தோட பார்வதி வந்துடுவாங்க. அதுதான் அவங்கள எல்லாம் போனோம்னா அவங்களே இறங்கிடுவாங்க. பார்வதியில் சாஸ்திரத்தில் எல்லாம் வந்து இறங்கிடுவாங்க. சீதை சமைக்கிறாங்கன்றது தேவரெல்லாம் பார்ப்போம். மேலே இருக்குன்னா சீதை சமைக்கிறாங்களேன்னு. இங்கே நம்ம ஒரு நாள் சமைச்சு கொடுக்குறோம், ஒரு தடவை ராதை நம்ம சமைச்சு கொடுக்குறோம், ஒரு நாளாக சமைச்சு கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்டுருந்தாக்க நம்ம ஒன்றும் செய்யலை. இவங்க பார்ப்பாங்க சீதை சமைக்கிறாங்கன்னு போது எல்லாம் தேவரும் வந்து இறங்கிடுவாங்க. ஏன்னா சீதை சமைச்சுன்னா எப்படி இருக்கும்? சீதை சமைக்கணும்னா அதுதான் எல்லா தேவதைகளும் மேலே எல்லாம் வந்து இறங்கிடுவாங்க. அப்போ சீதை சமைப்பாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சோன்னா எல்லாம் பரிமாறும். பெரிய விருந்து நடக்கும். பெரிய விருந்து நடக்கும். முப்பாத்தி பேருக்கு பார்த்துட்டு இருப்பான், என்ன நடக்குதுங்க. அவன் பாட்டு என்னடா அது ஒன்று வந்து இப்போ பட்டாலுமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இதை குரு பார்ப்பாரு, வேணா அவன் மூட்டையாக கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணி சமைக்காமல் என்ன செய்யலாம், மூட்டை கட்டிட்டு பசாமல் உட்காந்துட்டு இருக்கிறான் என்னன்னு. அப்போ குரு சொல்லி என்னடா அவன் என்ன பண்ண கையை பிடிச்சிக்கிச்சா அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறேன், ஏன் சமைக்கல? குரு அங்கே பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. நான் எடுத்து எவ்வளோ போட்டு எல்லாம் வந்து இங்கே வந்து பெரிய விருது நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு தெரியாது. அவர் பார்ப்பார் எங்கே நடக்குது, என்னடா நடக்குதுன்னு. அவருக்கு தெரியாது, அவர் கண்ணுக்கே தெரியும். அவன் சொல்லுவான், பாருங்க ராமர் சிம்ரன் எல்லாம் அனுமதி எல்லாம் உட்காந்து எல்லாரும் பெரிய பட்டாளம் யாருன்னு எனக்கே தெரியல, எல்லாரும் பெரிய கூட்டமாக பார்த்து சாப்பிட்டு இருக்கிறாங்க தெரியல. அவர் பார்ப்பார் எங்கடா எங்கே இருக்குன்னு. எனக்கு தெரியலையா என்ன போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது. இல்லையா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ நான் போய் சொல்கிறேன். அவன் வந்து தெரிஞ்ச போய் சொல்கிறியா, ஏமாத்துறேனியே, உனக்கு என்ன பயந்து சொல்லிட்டேன்னா அவன் இது ராமன் பாரு, முன்னால் என் குரு எலியாசுறாரு என்னை கட்டோன்னு திருவள்ளுவர் அவர்கிட்ட சொல்லு, நீங்கள் தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லணும். அப்போ நான் சொல்லுவேன், அவர் இன்னும் அந்த பக்கம் இல்லை, அவர் பார்க்கக்கூடிய இன்னும் டைம் வரல, டைம் வரும்போதே பார்ப்போம் இது மறைஞ்சு போயிடும். ஸோ ஒவ்வொரு ஏகாதசிக்கு விரதம் இருந்ததுனால, ஒவ்வொரு விருதுனால ராமரை பார்த்தான், சீதையை பார்த்தான், லட்சுமணனை பார்த்தான், அனுமரை பார்த்தான், எல்லா தேவர்களையும் பார்த்தான். ஏகாதசியோட விரதத்தோட மகிமை தெரியாமல நம்ம வந்து ஏகாதசி விரதம் இருக்குது, அதோட அற்புதங்கள். ஏகாதசியில் வந்து விருந்து அது ஒவ்வொரு ஏகாதசி கதைகள் தனியாக இருக்குது. ஏகாதசி புத்தகத்தில் படிச்சுட்டா ஒவ்வொரு கதை இருக்கும். இது சயன ஏகாதசி ஒவ்வொரு கதை, இது ஒரு கதை. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. எதை கேள்விகள் சந்தேகம் இருக்கா கேட்கலாம். Thank you very much, brother.